வணக்கம் and welcome to Express Food Factory. இன்னைக்கு நம்ம பொரிச்ச முட்டை குழம்பு எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 5-6 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 5-6 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் தேங்காய்ச்சில், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 4 முட்டை, கொஞ்சம் வெங்காயம், உப்பு, மிளகுத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 கரண்டி ஆம்லெட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பேன் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிய விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதோட நறுக்குன 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா குழம்பு தூள் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு லேசாக கொதிச்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் சிம்லே வச்சு நல்லா குழம்பு கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண கரண்டி ஆம்லேட் இதோட ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 2-5 நிமிஷம் நம்ம குழம்பு சிம்லே வச்சு கொதிக்க விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக பிளாக் பெப்பர் எடுத்து நம்ம தூவி விட்டுக்கலாம். சூடான ஒயிட் ரைஸோட இந்த பொரிச்ச முட்டை குழம்போட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.